முதல்ல ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டதுனால ஃபர்ஸ்ட் அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் இந்த ஒட்டுமொத்த சினாரியோவுடைய கிரக்ஸ் வந்து பாக்குறவங்களுக்கு புரியும். முதல்ல என்ன விஷயம், ஆளுநர் மசோதாக்களை கிடப்புல போட்டு வைக்கிறார், ஒரு 10 மசோதாக்களை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், டிஎம்கே லெட் கவர்மெண்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க, ரிட் ஒன்னு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதுல அவங்க என்ன கேட்கறாங்க, ஆளுநர் வந்து இப்படி முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாரு, நீங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு. ஸோ டபுள் ஜட்ஜஸ், டிவிஷன் பெஞ்ச் சொல்லப்படக்கூடிய 2 நீதிபதிகள் அமர்வு, பர்திவாலா, ஆர் மகாதேவன், இந்த பெயர்கள் 2 பேருடைய பெயர்களையும் பார்க்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருமே மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ரொம்ப அரிதிலும் அரிதாதான் வரும். அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆர்டர் போடுறது, ஆளுநருக்கு ஒரு ஆர்டர் போடுறது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு முக்கியமான சட்ட மசோதாவை அப்படியே சாப் ஆஃப் பண்ணிடுறது, அப்படியே வெட்டி எரிஞ்சிருதுன்னு கூட நம்ம சொல்லலாமே. அப்படி கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்புகள்ல இந்த நம்ம எப்படி கேசவநந்த பாரதி கேஸ் வந்து ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு கேஸ்ன்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி அந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஜட்மெண்ட். அது ஒரு சாதாரணமா அப்படி கடந்து போகவே முடியாது அப்படின்னு. ஏன்னா இனி அடுத்தடுத்து நடக்க போகுது. நீங்க வேணாலும் இப்ப பாக்குறவங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஆளுநர்களுடைய அதிகாரங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தால கேள்விக்குட்படுத்தப்பட்டுட்டே இருக்க போகுது. ஒரு பெரிய ரிஃபார்முக்கு நம்ம போக போறோம். அதுக்கு அந்த 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியம். என்ன கொடுத்திருந்தாங்க, ஒரு ஆளுநர் ஒரு மசோதாக்கள் மேல இப்படி முடிவெடுக்காம சும்மா உட்கார்ந்து இருக்கவே கூடாது. அப்படி அவருக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அதை சொன்னதோடு மட்டும் இல்லாம அப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இந்தியாவில். என்ன சொல்றாங்க, 1 மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுக்கணும், குடியரசுத் தலைவரா 3 மாசத்துக்குள்ள அப்படின்னு டைம் பிக்ஸ் பண்றாங்க.